ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐந்தாவது டெஸ்ட் போட்டிக்கு தான் நான் காத்துட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டி இந்திய அணி வெற்றி பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தப்பெல்லாம் திருத்திட்டு கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி கட்டாயம் இப்போ நடக்க போகிற நாளைக்கு தொடங்க போகிற சிட்னி டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்று தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நாளைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா சிட்னியில் தொடங்க போதுங்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கடைசி டெஸ்ட் போட்டி மற்றும் 5th டெஸ்ட் போட்டி. இந்த போட்டி ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் 3-1 சொல்லிட்டு சீரீஸ் வின் பண்ணுவாங்க. நம்ம ஜட்ஜா சீரீஸ் 2-2 சொல்லிட்டு ட்ரா ஆகுங்க. இது குறித்து கௌதம் கம்பீர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் கம்பேக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. போன வருஷம் நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த வருஷத்துலேருந்து ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம். எங்கள் அணி வீரர்கள் டேலண்டாக தான் இருக்காங்க. கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறனால தான் இந்தமாதிரி சொதப்பலான கிரிக்கெட் விளையாடுறோம். அதுக்குன்னு நீங்கள் எங்கள் அணியை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் கம்பேக்னால் என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க. கம்பேக் கொடுத்து அந்த 5வது டெஸ்ட் போட்டி நாங்கள் வெற்றி பெற்று இந்த சீரீஸை லெவல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னே நடந்ததெல்லாம் ஓகே தான். ஆனால் யார் விளையாட போகிறாங்க ஒன்றும் எனக்கு புரியலையே. ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். KL ராகுல் எப்போனா ஆடுறாரு. வெறும் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் ஆடுறாங்க. ரிஷப் பண்ட் ஒன்றும் ஆடுறதில்ல. விராட் கோலி ஒன்றும் ஆடுறதில்ல. எதனா பிளேயர் ஆனாதாங்க ஜெயிக்கிறதுக்கு கூட யாருமே ஆட மாட்டுறாங்க. அதே மாதிரி போலிங்கில் பாருங்கள், அது ஆகாஷ் தீப் ஏதோ ஓரளவுக்கு போட்டார். அவரு இன்ஜுரி போயிட்டாராம். இப்போ பும்ரா மட்டும் இருக்கார். சிராஜ் ஃபார்மில் இல்லை. அதனால் ஒரு ஃபார்மில் ஃபார்மில் இல்லாத டீம் வச்சுருந்தா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? ஏதோ ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசணும்னு பேசுகிறாரா இல்லை கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. பார்க்கலாம். நாளைக்கு இதேமாரி தான் 4th டெஸ்ட் போட்டிங்க சொன்னீங்க, 3rd டெஸ்ட் போட்டி சொன்னீங்க, மண்ணை கவனிங்க. இந்த டெஸ்ட் போட்டியில் சொல்கிறீங்க, இன்னும் நம்புகிறோம் நாங்கள். ஆனால் எப்படி சொல்கிறதுங்க, விராட் கோலிலாம் கம்பேக் கொடுத்தே அவனுங்க. அவர் நல்ல ஒரு செஞ்சுரி அடிக்கணும். விராட் கோலி கில் எடுத்துட்டு அவங்க டீமில் ஏதோ நான் பண்ணுறான்னு பார்க்கலாம். அதேமாரி ஏன்னா நிறைய அசிங்கப்படுத்துகிறாங்க ஆஸ்திரேலியா ரசிகர்கள் சரி, ஆஸ்திரேலியா வீரர்கள் சரி. அந்த செலிப்ரேஷன்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதனால் இந்திய அணி பாருங்கடா இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வெறி கொண்டு எதனா வந்து ஆடி ஜெயிச்சா தான் எதனா பார்க்கலாம். ஆனால் ஜெயிப்பாங்களான்னு கேட்டால் தெரியலிங்களே, நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. இந்திய அணி நம்புவோம், கடைசி வரைக்கும் நம்புவோம். ஆனால் எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல் எடுத்துகிட்டு வராங்க தான் தெரியல. இன்னும் ஈவினிங்குள்ளே தெரிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு காலையில் தொடங்க போது எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக பிளேயிங் லெவல் விட்டுருவாங்க. ஆஸ்திரேலியாவும் சரி, நம்ம இந்தியாவும் சரி. ஏன்னா ஆஸ்திரேலியா பிளேயிங் லெவல் விட்டாங்க ஆல்ரெடி. ஏன்னா மிச்சல் மார்ஷ் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. வெப்ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், டொமஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவர் ஆஸ்திரேலியா அணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா T20 கேப்டனுங்க மிச்சல் மார்ஷே அவரே தூக்கி வெளியே போட்டு நீ ஃபார்மில் இல்லை வெளியே போன்னு சொல்லிட்டு வெப்ஸ்டாரை ஒரு டெபியூட் பண்ணுறாரு. ஓகே, வெப்ஸ்டாரும் அவர் நல்ல ஒரு பிளேயருங்க. கண்டிப்பாக ஒரு டேலண்ட்டு காட்ட விரும்புவார். பார்க்கலாம் வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி இந்த 5வது டெஸ்ட் போட்டி நம்ம கௌதம் கம்பீர் சொன்ன மாரி வெற்றி பெறுமா பெறாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.